ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஏன் சொன்னதே சொல்ல வைக்கிறீங்க? ஏன் திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்கறீங்க? அறிவில்லை உங்களுக்கு? போனதீங்க. ஏய், என்ன திடீர்னு சீன் போடுற? ஒரு வெந்நீர் கூட உனக்கு ஒழுங்கா எடுத்துட்டு வர தெரியாதா? சீக்கிரம் போ, டைம் ஆகுது. டிவில ஒரு அழுகாச்சு எமோஷனல் சீனாவே பண்ணுறாங்க. ஒரு காதல் உணர்வை தூண்டுற மாதிரி ஒரு படம் கூட போட மாட்டாங்களா? பரவாயில்ல, நம்ம புரியலாம் கூட நம்ம பீட்டர் படம் பார்ப்போம். ஐ ஆல்வேஸ் வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ். செம கில்மா சீனா இருக்கும். நான் கருமாந்திரண்டா இது. அவங்க நான் லவ்க்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, டிவியும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. யாருமே சரியில்லை. சை, நான் கன்றாவிடாது. டோட்டலா நான் கார்பரேஷன். மேல வாஸ்து சரியில்லை, கீழே வந்தா டிவி வேலை செய்யல. ஒரே டென்ஷன். லைட்டா ஹோம் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா யாரும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, ஐ எம் வெரி அப்சைட். மூடே போயிடும் போல இருக்குதே. ஐயோ, ஒரே குஷாண்டாக்க நான் டல்லா இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாப்பா, சும்மாதான். சும்மா தான் இருக்கிறியா? எங்கேயும் வெளில போலியா இன்னைக்கு? இல்ல, நீ வெளியெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. நீ ஃபுல்லா வீட்டுல தான். அப்படியா? குளிச்சியா இல்லையா? இல்ல, புளியணும். நீ எப்போ குளிச்சு எப்போ கிளம்புறது? உன்னை நம்பினா வேலைக்கு ஆகுது. மைண்ட் வாஷ் நினைச்சு ஓப்பனா பேசுங்கிறாப்ல. நான் வரேன்ப்பா. டேய், ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா? அவசரமா ஆடிட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு, வா நீ என் கூட வா. அப்பா இல்லப்பா, ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை எல்லாம் இருக்குப்பா. நீங்களே போயிட்டு வாங்களேன், நான் ஆபீஸ் போறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? அப்பா, இந்த ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் பேமெண்ட்லாம் கொடுத்தாகணும்ப்பா. ரொம்ப முக்கியம்ப்பா, இன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி ஆகணும்ப்பா. அப்படியா? சரி, அது முக்கியம் தான். சரி, நீ போ, நான் வேற யாரையும் கூட்டிட்டு போறேன். யாரை கூட்டிட்டு போறது? இவனு வேலை இருக்குன்னு போயிட்டான். இவன் தான் ஒன்னும் வேலை இல்லைன்னு சொன்னான். நாகராஜி, ஐயோ, இதான்டா சரி. ஹூ ஸ்பீக்கிங்? என்னடா நான் கூப்பிட்டா வேற எங்கேயோ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? வாடா போ, என்னோட வா. அப்பா, இன்னைக்கு முக்கியமா ஒரு வேலை இருக்குதுப்பா. வேலை இருக்கா? இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வேலை ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். இல்லன்னு சொன்னல, அதான் இல்ல. இல்ல, இது இப்போ திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு, விடுங்களேன். பயப்படாதடா, அப்படி ஒன்றும் பெரிய வேலை இல்லடா, சின்ன வேலை. போனே வந்தேன்னு வந்து நான் கிளம்பு. ஐயோ, ஏங்க மாமா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு, யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கூட போயிட்டு வாங்க. உங்களுக்காக தான் நான் வீட்லயே இருக்கிறேன். ஆனா நீங்களே என்ன போக சொல்றீங்களே, சத்திய சோதனை. சரிப்பா, நான் வரேன். எத்தனை நேரம் கூப்பிட்டா மாட்டேன்னா பொண்டாட்டி சொன்னு சரியில்லையா? நல்லா இருக்குது. ஏங்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டியூப் லைட் வாடா, அப்படிதான்டா போகணும். வா. எப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும்? ஓ, அப்ப சரி. என்ன மாமா, எங்க போகணும்? ஆடிட் ஆபீஸ்க்கு அவசரமா போகணுமா, அதுக்கு தான் உனக்கு கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேங்கண்ணா, அதுவும் நல்லதானே. டீசெண்டா போனா நல்லா இருக்கு. சரி, ஏதாவது ஒரு ஐடியா அப்படி எஸ்கேப் பண்ணணுமே. ஐயோ ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, என்னாச்சு? என்னடாச்சு? என்னாச்சு? ஒண்ணுல
அது அவசரமா படிக்கட்டிற போது அப்படியே சில்பாயி ட்விஸ்ட் ஆகி கால ஒரு சின்ன சுளுக்கு. பார்த்து நடக்க கூடாதா? வலி ரொம்ப அதிகமா இருக்கா? நம்ம வேணா ஹாஸ்பிடல் போல. ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். அது வந்து வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுன்னு நினைக்கிறேன். சின்ன சுளுக்கு தானேப்பா. என்னடா சுளுக்குல சின்ன சுளுக்கு பெரிய சுளுக்குன்னு நிக்க முடியாம நொண்டிக்கிட்டு இருக்கிற? சொல்றேன் இல்ல, போ ஆஸ்பத்திரி போய் காமிச்சிட்டு வா போ. அப்பா ஹாஸ்பிட்டல் வேணாப்பா, நான் சொல்ல கொஞ்சம் கேளுக்குப்பா. நீங்க ஆடிட்டர் பார்க்கணும் சொன்னீங்களா? வாக்கடை கூட்டு டேய், சொன்னா கேளுடா. கால் சுருக்கிட்டு இருக்க, நடக்க முடியாம நொண்டிக்கிட்டு இருக்க, பிடிவாதம் முடிக்கிறேன். சொன்னா கேளு, பேசாம வீட்டுல இரு. ஆமாங்க, மாமா சொல்றதா கரெக்ட். நீங்க வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. எவ்வளவு நோவு இருந்தாலும் நோதான். அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த வாக்கடா மீற முடியுமா? நான் வரலடா அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. எவ்வளவு வலிச்சாலும் பரவாயில்ல, அப்படியே பல்ல கடிச்சு தாகிப்பேன். நீ வர வேணாம்டா, நான் நடராஜனை கூட்டிட்டு வர. பேசாம இரு. நடராஜா, நடராஜா இங்க வாடா சீக்கிரம். நீ வெளியெல்லாம் போக கூடாது. வா இங்க வா, அவனை கூட்டிட்டு வா. இங்க வா, இங்க வந்து உட்காரு. வா வா, பாத்தியா? வா, சுருக்கிருச்சா? ஆமாப்பா, முடியல. மெதுவா 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 மெதுவா. வலிக்குதா? எங்க மெதுவா மெதுவா. ஹாஸ்பிடலுக்கு போலனா வேணான்னு சொல்றீங்க. இப்படியே விட்டா வலி ஜாஸ்தியா ஆயிடு போகுதுங்க. சொல்லுங்கப்பா. பரவாயில்ல. அம்மா பாவம் வலி. என்னண்ணே, என்ன ஆச்சு? அது ஓடுலடா. அண்ணனோட வாக்கு ரொம்ப ஸ்டைலா ஸ்பீடா இருக்கும்ல, அப்படியே படிக்கட்டுல மான் மாதிரி ஸ்டைல ஜம்ப் பண்ணி ஏறும் போது ட்விஸ்ட் ஆகி லைட்டா சுளுக்காயிடுச்சு. அவ்வளவுதான். பார்த்து நடக்கூடாதானே? நீ எல்லா விஷயத்திலும் கேர்லெஸ்ஸா தான் இருப்ப. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இரு ப்ளீஸ். டே நைடப்பா, நீ வருத்தப்படுற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் ஆயிடலடா. சரி, அவன் உன்னை பார்த்துப்பா. ஆடிட் ஆபீஸ்ல முக்கியமா ஒரு வேலை இருக்கு. நீ ஃப்ரீயா இருக்கிறியா? என்னோட வரியா? நான் ஃப்ரீ தான்ப்பா, நான் வரேன். சரி, கிளம்பலாம் வா. சரி, நான் போய் கார் சாவி எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வா. டேய், அவனை அழைச்சிட்டு நான் போறேன். தப்பி தவறி கூட நீ வெளியே போயிடும். எங்கேயும் வெளியே விடாத. பாத்துக்கிறேன் மாமா. ஐயோ என்னங்க, நடராஜ் சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஐயோ, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை வேதாஜி. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஓகே. கால் சொல்லுக்குன்னா எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலையே. அது ஒண்ணும் இல்லைங்க, அது வந்து நான் ஃபீல் பண்ணுவேன்னு பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ரொம்ப வலிச்சா சொல்லுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரியாது. நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன்னு தெரியும். எஸ்கூஸ் மீ ப்ளீஸ், கொஞ்சம் எந்திரிங்களேன் ப்ளீஸ்ங்க. எந்திரிங்க, நானும் எந்திரிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, எந்திரிங்க. பார்த்து நான் பார்த்துக்கிறோம். நீ இப்படி வாங்க. திஸ் சைடு மே ப்ளீஸ். ஷாக் ஆக கூடாது. ஓகே, பார்த்து பார்த்து. எப்படி? மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அவரோட மூன் வாக் தெரியுமா? ஜாக்கி சான், ஜாக்கி சான் தெரியுமா? ஜாக்கி சானோட கும்பு பார்த்துருக்கீங்களா? இதோ பாருங்க, ஸ்னேக் ஸ்டைல். நம்ம ஊர் லோக்கல் டான்ஸ் தெரியுமா? கமலஹாசன், கமலஹாசன் அப்படியே ஆர்ல ஒரு காலத்துக்கு இன்னொரு கால டச் பண்ணுவார் தெரியுமா? என்னங்க எப்படி எப்படி வேதாஜி, எப்படி? சொல்லுக்குன்னு நொண்டிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா வித்த காட்டிட்டு இருக்கீங்க. வித்தையா? ஹலோ, நான் பார்த்து வித்தை காட்டுற மாதிரி தான். இதெல்லாம் என்னோட பர்ஃபார்மன்ஸுங்க. உங்களுக்கு புரியல பார்த்தா ஆகணும். நாங்க சுலுகை நானே அடுத்தவங்களுக்கு சுலுக்கு எடுக்கிறேன். எனக்கே சுலுக்கா? இதெல்லாம் சும்மா ட்ராமா. நீங்களும் நைனாவும் பேசுனது நான் காதால கேட்டேன். இவர் வீட்டுல இருக்கிறதுக்கு தான் இந்த டிராமா பண்ணிருக்காரு. இவருக்கு குசும்பு அதிகம். அதான் கீழே ஊந்து அப்படியே காலில் சுலுக்கு பிடிச்சி ஆட்டு குத்தேன். அவங்க
ஐயோ வளரிட்டனோ இவங்களாண்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு அப்படியே நான் வந்து கோருங்க மேலாம் வித்த காமிச்சுருக்கிறேன் கண்டுக்காம போயினே இருக்கிறாங்க. ஜெமினி கணேசனோட மௌனம் வந்துட்டு நம்ம காதல் பண்ணலன்னா எல்லாரும் காரி வலிக்குதே. சிவபூஜைல கரடி. அப்பா அப்ப அது ஒண்ணும் இல்லப்பா, அது கால் சுலுக்கு போவது எப்படி அப்படின்னு யூடியூப்ல ஒரு வீடியோ வேதாஜி காமிச்சிருந்தாங்க. அதை பார்த்து நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தேன்னா அதை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அது பண்ணதுல பயங்கர வலிப்பா. ஐயோ ரொமான்ஸ் பண்ண வீட்டுல இருக்குன்னு சொல்லியிருந்தா நானே தொந்தரவு பண்ணாம போயிருப்பேனடா. ஏழரை வயசுல நாம பண்ணாத ரொமான்ஸா? அப்ப ஏன் வந்தேன்னு பாக்குறியா? கண்ணாடிய மறந்துட்டேன், அத போட வந்தேன். இப்ப தேவையா? பயங்கர வலிப்பா. சந்தோஷம் தாங்க முடியல. அண்ணா இந்த ஆயின்மெண்ட்டை நல்லா முட்டையில போட்டு சூடு பறக்க தேய்ச்சேன்னு வேணாண்டா டே உர்றாடே போடா. தம்பி இந்த டியூப் எல்லாம் அவனுக்கு பத்தாது, அவனுக்கு யூடியூப் தான் கேட்கும். யூடியூப். என்னப்பா நீங்க இருங்கப்பா, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். உர்றாடே நெய்டப்பா உடாண்டா. நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த இடத்த நீ காலி பண்ணேன்னு வச்சுக்க, அதை விட அவனுக்கு பெரிய ஹெல்ப்பே கிடையாது. ஏண்டா புரிஞ்சுக்கிட்டான். வா நீ வா. என்ன சொல்றாரு? என்ன கால் மாறி இருக்குதுடா? எந்த கால்? ஐயோ மானம் போச்சு. ஐயோ வேதாஜி பார்த்தாங்களா தெரியலையே. எம்மா எம்மா எம்மா. வேதாஜி ரொமான்ஸ் பண்ணான்னு பார்த்தா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையும் சரி, இந்த வீட்டில் ஒரு பொருள் கூட உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்னடா இது? சை கடவுளே, உனக்கு எம்மால இறங்கவே கிடையாதா? ஏன் இந்த சின்ன வயசுல என்ன போட்டு இப்படி? வேதாஜி வராங்க. சைலன்ஸ். ஏங்க தூங்கி எழுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் குளிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செம்ம வலிங்க, காலு தாங்க முடியலங்க. அதான் இந்த நடிப்பெல்லாம் மாமா கிட்ட வச்சுக்கோங்க, நான் நம்ப மாட்டேன். போய் குளிங்க. குளிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன உனக்கு முக்கியமான வேலை கிடையாது, வீட்டில் தானே இருக்க போறேன். அப்புறம் குளிச்சுக்கிறேன். உங்களுக்கு தான் வேலையே இல்லையே, இதுல என்ன முக்கியமான வேலை? இன்னைக்கு நீங்க வெளியில போக மாட்டீங்கன்னு மாமா கிட்ட நீங்க நடிக்கும் போதே தெரியும். குளிக்கிறதுக்கு என்ன நேரம் காலம்? ஒழுங்கா போய் குளிங்க. குளிக்கிறேங்க குளிக்கிறேன். குளிங்க குளிங்க குளிங்கண்ணா. குளிக்கிற அளவுக்கு பின்ன பெரிய சீன் ஆயிடுச்சிங்க. ஒரு ஃப்ரீடம் கிடையாது. நான் சொல்ல வரேன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல குளிங்க. கொஞ்சம் வரீங்களா? எங்க பின்னாடி. தலைவரு கல்யாண வைபோகமே கங்க தண்ணி நான் ஊத்தவே என் மாமனே நீடூடி வாழ்கவே. இது அல்லவா குளிய. இந்த மாதிரி குளிப்பாட்டினாங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 100 தடவை குளிப்பனே. கண்ணு நான் குத்து வச்சுதான் நினைக்க மாட்டீங்களே. ஏங்க சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் ரெடியா இருக்கு. குளிக்கிறேங்க, நான் குளிச்சுக்கிறேன், நீங்க போங்க. அம்மா குளிங்க குளிங்கன்னு நம்ம சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்களா? இவங்க சொல்ற மட்டும் நம்ம கேட்கணும். புருஷனாலே அடிமை தானா? ரொம்ப மோசம்ப்பா. அத்தான் அத்தான் கண்ணு தப்பா நினைக்க மாட்டீங்களே. இதுக்கு மேல
இருக்கிற கொஞ்சோண்டு மாவு ஏங்க? வச்சு கொஞ்சமா என்னங்க? கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நீங்க குளிக்கவே போலியா? சும்மா நான் போறேன். பார்த்தா நீங்க போங்க. பாருங்க. போங்க. இத்தினூண்டு சாப்பிட்டாதான் உங்க உடம்பு நான் கோவம் அதிகமா என்ன போகுது? ஐயோ சாப்பிட்டுங்க. ரொம்ப ஓவரா டிவி கூட பார்க்க விடுறது இல்ல. வியாபார படிப்பு சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்க. நாட்டு நிலவரத்தை தெரிஞ்சுப்போம். சுட சுட என்ன நியூஸே? மனைவி பேச்சை கேட்காததால் புருஷனை பூரி கட்டையால் அடிச்சு கொன்ற மனைவி. என்ன கொடூரமான செயல்டா இது. ஐயோ ஏங்க இந்த பூரி கட்டைய பாத்தீங்க? பூரி கட்டையா? வெள்ளக்கார மாதிரி பீச்ல ஜோடியா சன் பாத் எடுக்க வேண்டியன்னா மொட்டை பையன் மாதிரி மொட்டை மாடல உட்காந்து தனியா பழமி நிற்கிறேன். நான் கேவலமான ஒரு நிலைமை எனக்கு. சி அதான் கிராமத்து பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா வாழ்க்கை கிளாமரா இருந்திருக்கும். சிட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணோம் வாழ்க்கை சின்ன பின்னமா தான் போகும். இதே காண்டி நான் மட்டும் கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி அம்மனி மாமா குளிய போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். மாமோய் நான் குளிப்பாட்டி விட்டுட்டுமா? மாமோய் நான் என்ன தைச்சு விட்டுட்டுமா? மாமோய் நான் சீக்கா தைச்சு விட்டுமா? அப்படின்னு மாமோய் 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 நீ என்னை இன்ப வெள்ளத்திலேயே மிதக்க விட்டுருப்பா. நான் தான் அவளோட உழவுன்னு அப்படியே என் காலை சுத்தி சுத்தி வந்திருப்பா. ஆனா அந்த சிட்டி பொண்ணுங்க காலுகடியில போட்டு கைத்து மேலே மெதிக்குதுங்க. வலிக்குதுன்னு கத்துனா கூட வாயில பொங்கு பொங்குன்னு அடிக்குதுங்க. அவள்தான் இப்ப பொழுது என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாகராஜா உன் வாழ்க்கையில கிளாமர் இடமே கிடையாது. உன் வாழ்க்கையில ரொமான்ஸே கிடையாதுடா. இப்ப நான் குளிர்றதுனால நாட்டுல என்ன பிரச்சனை தீர போதே? குளிர் உயிரை வாங்கினுறாங்க. ஏங்க? யாரே? ஏங்க நான் தாங்க வேதா. என் வாய்ஸ் கூட தெரியலையா? ஐயோ பூரி கட்ட கச்சிச்சா? நாகராஜுங்க இல்லீங்கோ. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஐயோ நாங்க இது ஒரு ஆம்பளை தனியா நிராத பண்ணியா குளிச்சு நிற்கும் போது நீங்க வந்து போசிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. நல்லா இல்லை கொஞ்சம் கூட. வீட்ல 4 பாத்ரூம் இருக்கு. அதை விட்டுட்டு மொட்டை மாடியில வந்து குளிக்கிறீங்க? வீட்டுல 4 பாத்ரூம் இருக்குது. கொயல தண்ணி வருவானா? நோ வாட்டர். அதனால தான் மொட்டை மாடி வந்து டேங்க் மேல ஏறி டேங்க் உள்ள தண்ணியை புடிச்சு நானாவே குளிக்க போறேன். சரி நீங்க வாங்க உட்காருங்க. டியூப்லைட் இந்த லட்சணத்துல என்ன டியூப்லைட்னு சொல்றீங்களா? நாம இவங்க டியூப்லைட் திட்டது இவங்க காதுல உண்டுச்சோ. நீங்க என்னென்ன சொல்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க. எங்கங்க? வாங்க. என்னங்க நீங்க? உட்காருங்க. ஏங்க எதுக்கு? அம்மா. பனியனை கழட்டுங்க. நோ ஐ அம் வெரி சை டைப். பனியன்லாம் கழட்ட முடியாது. ஏங்க குளிப்பாட்டணுங்க. கழட்டுங்க. நீங்க எதுக்கு குளிப்பாட்டணும்? ஹலோ இந்த பச்சை தவளை நீங்க ஒன்றும் பார்க்க தேவையில்ல. நான் வந்து நானாவே குளிச்சுப்பேன். ஏன் நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன். இனிமேல் நான் குளிக்கவே மாட்டேன். ஐ எம் வெரி ஆங்கிரி. என் கோவத்தை யாரும் அடக்கவே முடியாது. எனக்கு வர கோவத்துக்கு Gods must be crazy. God is great. நமக்கு ரொமான்ஸ் கனவுல தானே நடக்கும். நிஜத்துல நடக்காது. இது கனவா இல்ல நிஜமா? வலிக்குதா? அப்ப இது நிஜம் தானே? ஆசாசியா வந்து சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்டினா கனவா நினைவான்னு கேள்வி. ஐ எம் வெரி சாரி வேதாஜி. வேதாஜி எனக்கு ஒரு டவுட். ஏன் ரைட்ல மட்டுமே தேய்ச்சிருக்கிறீங்க? லெஃப்ட்ல தேய்க்க மாட்டீங்களா? Hey, what a feeling. Come on, you. Vedaji, backla. Left. Rightla. அப்படியே ரைட்ல சென்டர்ல.
அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு இந்த பக்கம் வாங்க. ஆகதா ஆகதா கொஞ்சம் கொஞ்சம் கேட்கல கொஞ்சம் அங்கதான் அங்கேதான் அங்கேதான். அடடடடா வேதாஜி, உங்களுக்கு ரொம்ப பிஞ்சு கை. குழந்தைங்களுக்கு தேய்கிற மாதிரி கொயன்னு தைச்சுன்னுக்கிறீங்க. நல்லா தம் கட்டி ஐத்தி தேகணும். ஓகே, இதான் ஐத்தி தேகதா? நான் உங்ககிட்ட ஒண்ணு அதிகமா எதிர்பார்க்கிறேன். நல்லா பிரஸ் பண்ணி தேங்க. ஓகேவா? என்னங்க நீங்க? நோ, என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க? வேதாஜி, என்ன மாதிரி ஜிம்முக்கு போற இந்த கட்டு மஸ்தான உடம்புலாம் நீங்க நல்லா ஐத்தி தேகணும். அப்பதான் அழுகு போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கம் ஆன், ட்ரை அகைன். அழுக்கு தானே? ஒரு செகண்ட். She is a very weak girl. ஹார்லிக்ஸ் கொடுக்கணும். நம்ம இதை என்ஜாய் பண்ணுவோம். வாட் ஏ ஃபீலிங். இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மொக்கையாக தான் ஆரம்பிச்சுது. ஆனா போக போக ஃபுல்லா ஒரு ஃபீக்கில் தான் போய் நிற்குது. போகட்டும் போகட்டும்.